சிவகங்கையில வக்கீலா இருந்தாலும் டெல்லி வரைக்கும் போக முடியும். என்னைக்கு திட்டமிட்டது? காலேஜில் திட்டமிட்டது. என்னைக்கு திட்டமிட்டது? டீபர்ட் ஹை ஸ்கூல்ல 10th படிக்கிற திட்டமிட்டது. சும்மா எல்லாம் பண்ண முடியாது, கஷ்டப்படணும். 4 பேர் கிண்டல் அடிப்பான். என்னால அப்ப பொதுன்னு இருப்பேன், உண்டா இருப்பேன். அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு. நான் ஹாஸ்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். குண்டூன்னு ஒரு பாட்டு வரும், சிவாஜி கணேசன் படுற படத்துல வர்றது. உடனே என்னைய கண்டுதான் சிரிப்பாங்க. நாங்க சர்வ் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாம் மக்கள். பரவாயில்ல, நான் குண்டா இருக்கேன், பேசுறேன், அந்த பாட்டை பேசுறேன், எனக்கு என்ன அதை பத்தி கவலை? நான் இப்ப ஒல்லி ஆயிட்டேன், என்னை ஒல்லி பேசுறேன், பேசுறேன், நான் பேசுறேன், எனக்கு என்ன? எனக்கு ஒரு லட்சியத்தை நான் வச்சிருக்கேன்ல, அதை நோக்கி போறேன்ல. அப்ப நீங்க இப்போ உங்கள்கிட்ட நான் இப்ப கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு அருமையான பீரியட். உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இல்லாத டைம். நார்மலா ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா, 10th எக்ஸாமினேஷன் போய் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல நீங்க உட்கார்ற போது முதல் தடவையா உங்களுக்கு ப்ரெஷர் உருவாகும். என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியாத நபர் உட்கார்ந்து உங்களுடைய எழுத்தை வைத்து, நீங்கள் கொடுத்திருக்கிற பதிலை வைத்து, நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கெட்சை வச்சு மார்க் போட போறாங்க. இது வரைக்கும் யாரு போட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் தான் மார்க் போட்டாங்க. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாது, பேரெல்லாம் அதுல இருக்காது, எடுத்துருவாங்க. எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியாது, எந்த ஸ்கூல்காரங்கன்னு தெரியாது. அவன் பாக்குறது வெறும் எழுத்தை மட்டும்தான் பாக்குறான். எழுத்து அழகா இருக்கா, அப்ப உள்ள தப்பு இருக்காது நம்புறான். அப்ப அந்த எக்ஸாமினர் என்ன பண்றாரு வாத்தியாரு? ஓ, எழுத்து இவ்வளவு அழகா இருக்கு, அப்ப உள்ள நல்லா தான் எழுதிப்பாங்க. அவனுக்கு இம்ப்ரெஷன் வந்துருக்கு. ரொம்ப நல்லா படிப்பீங்க, ப்ரெசென்ட் பண்றது ரொம்ப ப்ரெசென்டா பண்ணுவீங்க, எழுத்து குறைக்க இருக்கும். மைண்ட்ல என்ன ஆகும்னா, கிறுக்கு பயிலா இருப்பான் போட்டு சுருக்கி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு மைண்டோடையே சரியா எழுதுறதுக்கு கூட சரியா மார்க் போட மாட்டாங்க. அப்ப என்ன சார், இந்த வயசுல போய் என்னை எழுத்த மாத்த முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா, என் எழுத்து நல்லா வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பிரெயினுக்கு திரும்ப போயிட்டாங்க. பிரெயினுக்கு கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, கட்டளை இட்டுட்டீங்கன்னா,